தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது முதல் இரத்த சாட்சி. எபிரேயர் 11:4 வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். ஆபேல் என்பதற்கு எபிரேய மொழியில் சுவாசம் அல்லது ஆவி என்று பொருள். ஆபேல் கிறிஸ்துவின் பலியை முன் அடையாளமாக தன் காணிக்கை என்னும் பலியினால் காண்பிப்பதற்காக தன் சகோதரனின் வன்மத்தால் கொலை செய்யப்பட்டு மரித்த முதல் இரத்த சாட்சியானவன். இந்த ஆபேலை குறித்து சில சத்தியங்களை நாம் அறிந்து கொள்வோம். முதலாவது, தேவனை உண்மையுடன் தொழுது கொண்ட மனிதன். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அதுதான். தேவன் அவரை உண்மையுடன் பக்தியுடன் ஆராதித்து தொழுது கொள்வதை எதிர்பார்க்கிறார். உண்மை தேவன் விரும்புகிற ஒரு குணம். மோசே குறித்து தேவன் சொல்கிறார், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உள்ளுவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளாய் இருக்கிறார். இரண்டாவதாக, அவருடைய பலி ஒரு இரட்சகர் தேவை என்பதை சுட்டி காண்பிப்பது. தேவனின் காயிலும் கூட இதுதான் எதிர்பார்த்தார். ஆனால் சாத்தானோ ஆதாமை வஞ்சித்தது போல காயினையும் வஞ்சித்து தேவ சத்தியத்திற்கு அவனை விலக செய்தான். விளைவு தேவனால் சாபத்தை பெற்றான். அப்படியானால் இன்று நம்முடைய பலிகள், காணிக்கைகள், ஆராதனைகள் எதை பிரதிபலிக்கின்றன? கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது. நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக, ஆபேலுடைய இரத்தம் இன்னும் பூமியிலிருந்து தேவன் நோக்கி கூப்புகிறது. ஆம், ஆபேலை போல இப்பூமியில் தேவனுக்காய் மரித்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களின் இரத்தமும் தேவன் நோக்கி கூப்புகிறது. அவர் 5ஆம் முத்திரை உடைத்த பொழுது தேவ வசனத்தின் நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாந்தி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன் என்று வெளிப்படுத்திலே யோவான் எழுதுகிறார். தேவனுக்காக நம்மை ஒப்பு கொடுப்போமா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியை கேட்டு உங்கள் நிலையும் இந்த நாளை பிறந்த நாளை காண்கிற உங்களையும் திருமண நாளை காண்கிற பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.